கடந்த 3 ஞாயிற்றுக்கிழமையில பன்றியை பார்த்து பிறகு சர்பத்தை 2 பகுதியாக பார்த்தோம். இந்த விலங்குகள் அல்லது அதனுடைய சுபாவங்கள் நம்மோடு கூட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பன்றிக்கு ஒரு குணம், கழுவப்பட்டாலும் திரும்ப போய் என்ன செய்யும், சேற்றில் விழும். ஆனால் ஆடு துள்ளி எழுந்து வந்துடும். ஆடை நம்ம இன்னும் பார்க்கல. சர்பத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஆதியில ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்தது சர்பம். பிசாசை வெளிப்படுத்தல் வரைக்குமா ஆண்டவர் அவனை பழைய பாம்பு அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? பழைய பாம்பு, வலு சர்பம். வலு சர்பம்னா பெருசு. இப்போ டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஃப்ராங்கா பேசுறேன்னா, இந்த பீஸ்ட், இப்போ இந்த டிராகன் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. இப்போ அதெல்லாம் சக்சஸ் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வந்து பிசாசு இருக்கிறான். நீங்க உடனே பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியாதா தெரியும்னு கேள்வி கேட்காதீங்க. சில விஷயங்களை விஷுவலாவோ இதெல்லாம் விஷயங்கள் பார்க்கும்போது அதனுடைய பின்னணி மாஸ்டர் அப்படின்னு ஒரு படம். ஸோ அது எல்லாமே அந்த சிம்பிள், ட்ரையாங்கிள் சிம்பிள் என்ன பண்ணியிருப்பான், சிம்பிளாக பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ரகசியங்கள் இருக்குது. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிறதுக்கு நான் இன்னொரு நாளைக்கு பேசலாம். இல்லை திடீர்னு என்னடா விஜய் படம் சொல்கிறாரு, இப்போ புதுசாக போயிருக்கிற படம்லாம் பாஸ்டருக்கு தெரியுதுன்னா அது உள்ள என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நேம் இன்னைக்கு ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இப்போது ஒரு பாஸ்டருடைய மனைவிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அதனால் போய் பார்த்துட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டலில். 5 மாத குழந்தை வயிற்றிலே கலைஞ்சி போச்சு. பலமுறை சொல்லுவேன், நாமளாம் உயிரோடு இந்த உலகத்தில் வந்ததே பெரிய விஷயம். அமேன்னு சொல்லுவான். 5 ஆண் குழந்தை. அந்த தம்பி ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. போய் பார்த்துட்டு அவங்கள பலப்படுத்திட்டு ஜெபிச்சுட்டு வந்தோம். சேப்பாக்கத்தில் போனால் ஆயிரக்கணக்கான முழுக்க யூத்து தான். ஆயிரக்கணக்கில் ரோடெல்லாம் அந்த பக்கம் பீச் ரோடு, இந்த வெளியில் ஆயிரங்கள் இருக்கிறாங்க. எல்லாம் எங்கே இருக்கிறாங்க, எதுக்கு இருக்காங்க சொல்லுங்க? கிரிக்கெட் மேட்ச். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? 11 முட்டாள் விளையாடுறத 10,000 முட்டாள் பார்ப்பான். சொல்லுங்க, நான் சொல்றது தப்பா புரியுதா உங்களுக்கு? 11 முட்டாள் நான் இப்போ பாஸ்டர்ஸ்னா இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவோம். ஆனால் இப்போ அந்த கேமுக்காக எத்தனை 1000 பேர் திரண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பின்னணி பார்க்கணும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சிங்கத்துக்கு போக போகிறோம். காலையில் சொல்லிட்டேன், இன்றைக்கு நாம் பார்க்க போவது சிங்கம். சரி, அப்போ ஒரு சிங்கத்துக்கு ஓமையா சொல்லப்படுகிற முதலாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நம்முடைய ஆண்டவர். ஓசியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. வேகமா எனக்கு கொஞ்சம் தினகரன் இது கொஞ்சம் எனக்கு திருப்பி வைங்க. எங்கேயே அடிக்குது. கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். 5:14 பாருங்க, அதே ஓசியாவில். தேங்க்யூ, சூப்பர். இதையும் அதே மாதிரி 5:14 பாருங்க. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய் விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொள்வேன். தெலுங்குல டக்குன்னு அது அப்புறம் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், தன்னை பத்தி சொல்லும் பொழுது அவர் எப்படி இருப்பேன்னு சொல்றாரு. நான் சிங்கத்தை போல இருப்பேன்னு சொல்றார். தன்னையே ஆண்டவர் எப்படி சொல்லிக்கிறாரு? நான் எப்படி இருப்பேன்? சிங்கத்தை போல இருப்பேன் அப்படிங்கிறார். நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, சிங்கம் காட்டுக்கே என்னது. யார் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்தாங்களோ தெரியல. ஆனா கதைப்படி நாம எந்த கதையை பார்த்தாலும் விலங்குகளாம் சிங்கராஜா கிட்ட போச்சான், ராஜா ராஜா அப்படின்லாம் கதை படிச்சிருப்போம் சொல்லுவாங்க. எந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதோ தெரியல, சிங்கம் என்ன ஆயிடுச்சு காட்டுக்க. அதுக்கான காரணம் அதனுடைய தோற்றம், ஒரு கம்பீரம், அதனுடைய ஒரு பலம். அதுக்கு என்ன செய்யுது, எல்லாருமே சிங்கத்தை ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, படிக்கலாம். என்னாகமம் 23:24 23:24 இருக்க எவ்வளவு கஷ்டமா? காலையில கூட 19 படிச்சு. என் ஜனம், அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெற்றுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. சரி, தெலுங்குல இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு சொல்லும் போது பிலேயாம் என்ன சொல்றாரு? அவங்க எப்படி இருப்பாங்களா? சிங்கத்தை போல இருப்பாங்களாம்.
எப்படி இருப்பாங்களா? அதுவும் சாதாரண சிங்கம் இல்ல, துஷ்ட சிங்கம், கெட்ட சிங்கம். என்னமா தெலுங்குல என்ன போட்டிருக்கேன்? இல்ல, துஷ்ட சிங்கத்துக்கு என்ன போட்டிருக்கேன்? அப்படி போலியா? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கேன்? கிரேட் லயனா? பாடுறா, வித்தியாசமா இருக்கு. இல்ல, பெரிய ஒரு சிங்கத்தை போல இருப்பாங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்களை காண்டாமிருகன்னு, காண்டாமிருகத்துக்கு பார்க்கும்போது அப்ப பார்க்கலாம். சிங்கம்னு சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை யாருன்னு சொல்லுது? இப்ப இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேல் யாரு சொல்லுங்க? யாரு? நீங்க நாம சிங்க மாதிரி இருக்கிறோமா? சிங்க மாதிரி இருக்குமா? படிக்கலாம், இன்னொரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 28:1. 28:1. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். படிங்க. தைரியமுகா, தைரியமுகா. இங்கிலீஷ்ல போல்டா இருப்பாங்க. சிங்கத்துக்கு ஒரு குணம் இருக்கு. அது என்ன, எப்படி இருக்கும் சொல்லுவாங்க? சிங்கம் என்ன செய்யாது? பின் வாங்காது. சிங்கம் என்ன செய்யாதுங்க? பின் வாங்காது. அதனுடைய நட, சிங்க நடை. ஒரு ஆள் நடந்தாங்கன்னா அவங்களை என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கம்மா. சிங்க நடை. பாட்டை எழுதிட்டாங்க, சிங்க நடை போட்டு சிகரத்துல ஏறு. அப்படியே நடை எப்படி இருக்கணும்? நோஞ்சா மாதிரி. நடைய சில பேர் நடக்கிறது எப்படி இருக்கும்? வெந்தது நொந்த மாதிரி. சிங்கம் நடக்கிறது போல. நான் சொன்னல, நம்ம சபையில ஒரு பையன் நடப்பான், அழகா யானை குட்டி நடக்கிற மாதிரி நடப்பான். யானை எப்படி நடக்கும்? தொம்மு தொம்மு நடக்கல, அப்படி நடப்பான். அவனை சொல்லுவான், உன்னை பார்த்தாலே யானை நடந்துச்சு, யானை குட்டி நடந்து வர மாதிரி வருதுடா. சிங்க தைரியம், சிங்கத்தை போல. அப்ப சிங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தைரியத்தை குறிக்கிறது. நீதிமான்கள் யாரா இருக்கிறாங்க? அப்ப நாம இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அப்போ நாம யாரு? சிங்கம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரு? சிங்கம். தைரியமா இருக்கிறீங்களா? நம்ம பயந்த சிங்கம். நம்மளாம் யாரு? சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஒண்ணு தமிழ்ல எழுதிட்டா சொல்லுங்க, சிங்கம் தான். ஒரே ஒரு லெட்டர் என்ன எழுதிடலாம் முன்னாடி? போட்டா அது அசிங்கம். தைரியமா இருப்பார்கள் நீதிமான்கள். எப்படி இருப்பாங்க? நான் சொல்ற சில சிங்கத்தினுடைய குணங்கள் அதுல பாக்குறேன். அதுல ஒண்ணு என்னது? சிங்கம் எப்படி இருக்கும்? தைரியமா. நீங்க, நான் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப பயந்தவன் சொல்லியிருக்கேன். இருட்டுக்கு பயந்து இருக்கிறேன், பேய் பிசாசுகளுக்கு பயந்திருக்கேன். நான் நடந்து போக மாட்டேன், ஓடுவேன்னு சொல்லி இருக்கிறேன். ரைட்? இப்பவும் நாய்க்கு பயப்படுறேன். ஓகே, அந்த நாய் பயம் மட்டும் போகவில்லை. ஆனா பேய்க்கு பிசாசுக்கும் இருட்டுக்கும் பயந்த பயங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே, வசனங்களை படைச்ச உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கலா போயிடுச்சு. உண்மையாவே நான் சொல்லுவேன். இன்னைக்கு விசுவாசிங்க சிங்கத்தை தியானிக்கும் போது நாம எப்படி இருக்கணும்? தைரியமா இருந்தா நீங்க யாரு? மாறு தட்டிக்கலாம், நானும் யாரு? ஆனா நம்ம இன்னும் பயப்படுற ஆளால இருக்கிறோம். இன்னும் என்ன சொல்லுவாங்க, அந்த பயம் போலியே. இப்ப படிக்கலாம் 1 பேதுரு 5:8, ரொம்ப முக்கியமான வசனம். ஹலோ, இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கும். மேல் வசனம் கொஞ்சம் படிங்க. அப்படிங்களா? அப்போ 9 படிங்க. சரி, வேண்டாம் 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 வேண்டாம், நமக்கு நமக்கு ஸ்தோத்திரம், இதுவே போதுமானது. 8 போதுமானது. 8 படிங்க. மறுபடியும் தமிழ் தெலுங்குல படிங்க. இங்கிலீஷ்ல படிங்க. லோயரி லயனா? ஆண்டவர் சிங்கமா இருக்கிறாரு, சரி ஓகே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சிங்கம்னு சொன்னதும் சரி ஓகே. நீதிமான்கள் சிங்கத்தை போல இருக்கிறாங்கன்னு சொன்னதும் நல்லது, சரி ஓகே. ஆனா இங்க பிசாச என்னன்னு சொல்லுது? சிங்கம். சிங்கம் தான், அதுதான் சிங்கம் தான். ஆனா அது தனியா பார்க்க போறோம். பிசாசு சிங்கம் தான். ஆனா இவன் எந்த சிங்கமா? விழுங்குற சிங்கமா? என்னமா விழுங்குறது? பாம்போட குணம்னு ஞானிச்ச ஞாபகம் இருக்கா? பாம்பு என்ன செய்யும்?
விஷத்தை கொட்டும், முறுக்கும், பிறகு என்ன செய்யும், மலைப்பாம்பெல்லாம் விழுங்கிடும்னு சொல்லு. ஆனா இங்க இந்த சிங்கம் என்ன செய்யுது, விழுங்குது. தெலுங்குல என்ன போட்டிருக்கு, விழுங்குறதுக்கு? சாப்பிடுறதுல விழுங்குறத தான் சாப்பிடுறதுல அப்படி சொல்லுது. இங்கிலீஷ்ல அப்படியா? அப்படி இந்த அப்படியே பழத்தெல்லாம் கடிச்சா. முட்டைலாம் சில பேர் முழுசா சாப்பிடுவாங்களே, ஏதாவது ஒரு சில விஷயத்த என்ன செய்வாங்க அப்படியே முழுசா. இது இது எதை குறிக்குது? பிசாசு ஒரு மனுஷனை விழுங்குவான் அப்படின்னு சொன்னா புரியுதுங்களா? அவனை முழுவதுமா ஒண்ணும் இல்லாம, புரியுதுங்களா? ஒரு அதான் தெளிந்த புத்தியா இருங்க, விழித்திருங்க. உங்கள் எதிராளியான பிசாசானவன் அடிச்சு கொள்ளாம சில பேர் என்ன செய்வான், அப்படியே முழுசா சில பேர் காணாம போயிடுவாங்க பாருங்க. நல்லா இருப்பாங்க, பிரகாசமா இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கிறேன்ல, அப்போ இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேசின ஒரு பாஸ்டர்மா சொன்னாங்க, அவங்க வாலிப வயசுல 17 வயசுல சிவகுமாரோடைய மனைவி 17 வயசுல ரட்சிக்கப்பட, அவங்க சொல்றாங்க, நான் பெருசா ஒண்ணும் சாதிக்கல. ஊழியக்காரருடைய மனைவி, நல்ல அன்பு சகோதரி. அவங்க சொல்றாங்க, நான் ஒண்ணும் பெருசா சாதிக்கல, ஆனா இவ்வளவு வருஷம் நான் கர்த்தருக்குள்ள நிக்கிறேனே அதுவே பெருசுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களப்பா? நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணாம போயிருக்கு. காலி பண்ணிட்டா, பிசாசு முழுங்கிட்டான். அவங்கள, அவங்க திறமைய, அவங்க தாளந்துகளை, அவங்களுக்கு கர்த்தர் வச்சிருந்த தரிசனங்களை, அவங்களுக்கு கர்த்தர் வச்சிருந்த நோக்கங்களை, திட்டங்களை இன்றைக்கு ஏதோ ஒரு ரூபத்துல பிசாசு சிங்கம் முழுங்காது. பாத்துக்கங்க, இல்ல கடிக்கும், கடிச்சு என்ன செய்யும், சாப்பிடும். ஆனா இங்க சொல்லப்படுற வார்த்தை, இந்த பிசாசு என்ன செய்வான், விழுங்குறவனா இருப்பான். அவனுக்கு பல்லு இல்ல அதனால விழுங்குறான்னு சொல்லுவாங்க, அது வேற தியானம். நான் உங்களுக்கு கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? சில பேரை பிசாசு என்ன செஞ்சிருவான், நேத்து வரைக்கும் இருந்திருப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அடையாளம் இருக்காது, அட்ரஸ் இருக்காது, ரைட்? அவங்கள பிசாசு முழுவதுமா என்ன பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவங்கள பிசாசு சாப்பிட்ட உடனே நீங்க பேப்பர் எல்லாம் பாப்பீங்க, மலைப்பாம்பு போட்டு அந்த மலைப்பாம்பு வயிற்றுக்குள்ள மானு ஆடு இல்ல முழுங்கிட்டு இருக்கோம். அவங்க அறுத்தாங்கன்னா உள்ள இருந்துனா வரும். பார்த்திருக்கீங்களா இல்லைங்களா? இல்ல அப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், விழுங்கிட்டு இருக்கான். எப்படி பண்ணிட்டு இருக்கான்? நல்லாதான் இருந்தாங்க, ஆனா அவன் எதிராளி தெளிவில்லைன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு கொடுத்து, காசை கொடுத்து விழுங்கிடுவான், ரைட்? ஏதாவது பையனை கொடுத்து, ஏதாவது பொண்ணை கொடுத்து விழுங்கிடுவான், ஏதாவது பதவியை கொடுத்து விழுங்கிடுவான், ஏதாவது ஆசை காட்டி, சினிமா மோகம் காட்டி, என்னமாவது எது ஒண்ணும் இருக்கலாம், எனி ஒன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா தெரியாது. தெளிந்த புத்தி விழித்தில்லைன்னு சொன்னா பிசாசு தங்களை இன்னொன்னு தெரியுமா, விழுங்குறது வந்து இப்போ சம்திங் இதை வச்சு நான் சொல்ல முடியாது. இப்ப இதை சொல்றேன்னு வச்சுக்க, இதை நான் விழுங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா விழுங்கிட முடியுமா? சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இதை மொத்தமா விழுங்கிட முடியுமா? எப்படி விழுங்கணும் சொல்லுங்க? விழுங்குறது அவங்க எப்படி, கொஞ்சம் கொஞ்சமா தான். சில பேரு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு தங்களை விழுங்குறதே தெரியாம அவன் சும்மா இப்ப காலை சாப்பிட ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, காலு, முழங்காலு, இடுப்பு அப்படியே வந்து மொத்தமா என்ன செஞ்சிருவான், ஒரு நாள் தலை காணாம போயிடும். எங்கடா இங்க பவுல் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தானே, ஆளையே காணுமே அப்படின்னு தேடினா எங்க இருக்கிறான்? பிசாசு அவனை என்ன பண்ணிட்டான்? தமிழ்ல சொல்லுவாங்க, புகழ் அவனை மறைத்து விட்டது, பணம் அவனை மறைத்து விட்டது, இல்ல ஏதோ ஒரு காரியம் அவனை என்ன பண்ணிடுச்சு, மறைச்சிடுச்சு. இல்ல உஷாரா இருக்கணும். பிசாசு என்ன செய்யறான், விழுங்க பாக்குறேன். சரி, உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறேன், அது உங்களுக்கு உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா. 1 சாமுவேல்ல தாவீது வந்து சவுல் கிட்ட சொல்லுவாரு, எப்பா நீ கோலியாத்துக்கிட்ட சண்டை போட போவாத, உன்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தாவீது சொல்லுவாரு, இல்ல நான் என் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த போது ஒரு விசை, படிங்க எடுப்பா தம்பி, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரமா எடுங்க. நான் நோட் பண்ணல, கடைசியா ஞாபகம் வந்தது உட்காரும் போது எழுதுனேன், படிங்க. வெரி குட், கோடி கை தட்டுங்கம்மா எல்லாருமே. ஒரு விசை, அதை படிங்க. ஒரு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை அது பிடித்து கொண்டு போய் விட்டது, அதை தொடர்ந்து போய்
அடித்து வாயை தப்பி வைத்தேன், வாயை கிழித்து ஆட்டை மீட்டாராம். அல்லேலூயா சொல்லுவான். அப்ப நீங்களும் நானும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் நானும் சிங்கம் விழுங்குகிறவர்கள் அல்ல, சிங்கத்தின் வாயை கிழிக்கிறவர்கள். அல்லேலூயா, ஆமென். இல்ல பாஸ்டர் என்ன முழுங்கிட்டான் பாஸ்டர், முழுங்குற வரைக்கும் ஏன் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற? தெளிந்த புத்தி இருக்கணும்ல. நாங்க எச்சரிப்போம் அல்லது உங்களுக்கு வான் பண்ணுவோம், காணாம போயிடுவேன் பார்த்து ஜாக்கிரதை. இப்ப காலை தான் இப்ப முழுங்க ஆரம்பிச்சிருக்கிறான். காலு முட்டி வரும், முட்டி அப்புறம் இடுப்பு வரும், கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் தமிழ்ல சொல்லுவாங்களா, அட்ரஸ் இல்லாம போயிடுவேன். நீ பிசாசு என்ன பண்ணிட்டு இருப்பான்? முழுங்கிட்டு இருப்பான். இங்க தாவீது சொல்றார், ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, அந்த கரடி கிட்ட இருந்து சிங்கத்துக்கிட்ட இருந்து கர்த்தர் என்னை காப்பாத்தினாரு, அந்த சிங்கத்தை கரடியை நான் கொன்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் எதிராளியாகிய சிங்கத்தை நீங்கள் கொல்லுவீர்களோ அல்லது கொல்லப்படுவீர்களோ? படிங்க சங்கீதம் 91:13. சொல்றது என் கடமை, அப்புறம் உங்க பாடு. தண்ணி கொடுங்க, எங்கடா தண்ணி கேட்டு. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் நீ மிதிப்ப. தெலுங்கு இங்கிலீஷ் சீக்கிரம். நாகப்பாம்பா? என்னடா இது? பரவாயில்லம்மா, நல்லா இருக்குமா, படிமா. என்ன பண்ணுவா? மிதிச்சு போடு. தெலுங்கு இங்கிலீஷ்ல படிங்க. அண்டர் ஃபீட், காலுக்கு கீழே போட்டு நசி. நான் தேசம் பண்ண கரப்பாம்பூச்சி நினைச்சீங்களா என்ன? எலிய எத்தனை பேர் மிதிச்சு கொண்டு இருக்கீங்க? யாராவது எலிய மிதிச்சிருக்கீங்களா? எலிய மிதிக்கிறதா பாஸ்டர்? எலி வந்தாலே நாங்க எலிய விட கத்துவோம், கரத்தா மாஸ்டர் ஆயிடுவோம் நம்பலாம். நான் கொட்டி கரப்பாம்பூச்சி கூட பரப்போம் நாம, ரைட்டா? பூனை யாரா மிதிச்சிருக்கீங்களா? இல்ல, அது அவ்வளவு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். எவ்வளவு பெரிய சிங்கம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது எவ்வளவு பெரிய சிங்கமா இருந்தாலும் நீ வாயவும் கிழக்க முடியும், அது மேல நீ காலை வச்சு அதை மிதிக்கவும் முடியும். அல்லேலூயா, ஆமென். அவன் என்ன உன்னை விழுங்குறது? அவன் சிங்கனா என் ஆண்டவர் யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா சொல்லுவான். நாம யாரு? நீங்க யாரு? சிங்கம் போட்ட குட்டி. நான் யாரு சொல்லுங்கம்மா? குட்டி சிங்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் யாரு? தமிழ்ல பார்த்த பெண் சிங்கம்னு போட்டு இருந்துச்சு. என்ன சிங்கம்? பெண் சிங்கம். நீங்கள நானும் யாரா? ஏசப்பாவுடைய குட்டி சிங்கம். அவர் சொல்லி இருக்கிறாரு, நமக்கு அதை மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்க பிசாசு மிழுங்கிடுவானோ, என்னை அடித்து விடுவானோ, கடித்து விடுவானோ, கிடையவே கிடையாது. நீங்கள் நல்ல ஆவிக்குரிய பலத்துல ஸ்ட்ரென்த்ல இருந்தீங்கன்னு சொன்னா, உங்க கை அவனை கிழிக்கும், உங்க கால் அவனை மிதிக்கும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க கை அவன் வாயை கிழிக்கும், உங்கள் கால் அவன் தலையை மிதிக்கும். ஏமாந்தால் விழுங்கப்படுவீர்கள், உஷாராய் இருந்தால் மிதிப்பீர்கள். சொல்லுங்க. ஏமாந்தா முழுங்கிருவான், உஷாரா இருந்தா என்ன செய்வீங்க? மிதிப்பீங்க. மிதிக்க ஆசைப்படுறவங்க எத்தனை பேரு? அல்லேலூயா. கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருவாராக. இப்போ சிங்கத்தினுடைய சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 14:18. சீக்கிரம். ஆகையால் நியாயாதிபதிகள் 14:18 போதும். படிங்க தம்பி. இல்ல தம்பி, தப்பா அது காட்டுறாரு பாருங்க. சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது படிங்க. என்ன? போதும், அது போதும் போதும். இப்ப தெலுங்குல இங்கிலீஷ்ல படிங்க. தேனை கண்ட திவ்யமைனதி அப்படில அந்த மாதிரி அப்படிங்க. சிங்கம் என்று சொன்னால் பலம். சிங்கத்தை விட பலமானது எது? இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கர். ஸ்ட்ராங்கர் தென் லயன். அது ஓகே. ஸ்ட்ராங்கர் லயன். சிங்கம் அது எப்படிப்பட்டது? அது
சொல்லமா, பலம்னு தமிழ்ல போட்டிருக்கு, தெலுங்குலயும் பலம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல போடுறது சிங்கம் எப்படி இருக்குமா? ஸ்ட்ராங்கா இருக்குமா? அல்லேலூயா. நீங்க சிங்கம் அல்லது சிங்கத்தின் பிள்ளைகள் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? சும்மா தொட்டதுக்கெல்லாம் ஒடிஞ்சு போய் கலங்கி போய், அதான் சொன்னேன், தைரியத்தை எடுத்து வச்சுக்கோங்க, தைரியத்தை வச்சுக்கோங்க. போல்டு. சிங்கம் எப்படி இருக்கும்? போல்டா இருக்கும். சிங்கம் எப்படி இருக்குமா? போல்டா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு இந்த உலக காரியங்கள்ல தான் நான் ஒரு மாதிரி ஒரு தயக்கமா இருப்பேன். ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் வரும்போது வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்ய மாட்டேன். இல்ல, உலக ரீதியான காரியங்களை எனக்கு ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய ரீதியங்கள்ல எதுக்காவது ஜெபிக்கணும், என்னாவது விஷயத்தை ஆண்டவருக்காக செய்யணும்னு சொன்னா நான் ரொம்ப போல்டா இறங்குவேன். அல்லேலூயா. சிங்கத்துக்கு என்ன இருக்குது? ஒரு ஸ்ட்ராங் இருக்கு, ஒரு பலம் இருக்குது. தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பலவீனம் உள்ள ஆவியை தரல, பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம முன்னாடி பலவீனமா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப பலவீனமானவர்கள் அல்ல, இப்போ பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ சிங்கத்தை போல நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? தைரியமா இருப்பார்கள். சிங்கத்தை போல எப்படி இருப்பார்கள்? பலமுள்ளவர்களா இருப்பார்கள். அடுத்தது எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 17:12 ஒருத்தர் படிங்க. 17:12. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பாலசி. ஒரே பாயிண்ட்ல, இது ஒரே வசனத்துல 2 பாயிண்ட் இருக்கு. தெலுங்குலமா? வெரி குட். இங்கிலீஷ்ல பீறுகிறதுன்னா, நான் கூட பிக்சர் பார்த்தேன். அப்படின்னா சிங்கம் என்ன செய்யும் சொல்லுங்கம்மா? மிருகங்களை பிடிக்கும் போது அது நகங்களால் அது என்ன செய்யும்? பீரும். பெரிய ஒட்டகச்சிவிங்கி அதெல்லாம் அடிக்கணும்னா அது என்ன செய்யும்? போய் மேல பீறிதான் அப்புறம் என்ன செய்யலாம்? அடிக்கும். இப்படி இப்படி பிராண்டுறது, நம்ம பீறுகிறதை பிராண்டுகிறதுன்னு. சில பெண்கள் சில நேரங்கள் சிங்கங்களாக மாறி ஆண்கள் பிராண்டுவார்கள். ஆண்கள் மேல் ரத்த காயங்கள் இருக்கும். என்னடா என்னடா இங்க ஒரே காயமா இருக்குன்னா, ஒண்ணு இல்லைண்ணா, பொண்டாட்டி கையில 10 நகை இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சா. கண்ணால பார்த்திருக்கேன், நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். என்னன்னு, ஒரு ஒய்ஃப் அவங்க புருஷனை போட்டு ஷர்ட்டியோட கிழிச்சு, ஷர்ட் அப்படியே பனி நல்லா கிழியுது. ஆய், நிஜமா பொய் சொல்ல, கற்பனை சொல்ல, நிஜம். அது நடந்தது நடுராத்திரி. எப்பா, சிங்கம் தான் பீரும். நீங்க யாரும் என்ன செய்யாதீங்க. அடிக்க தெரியாது சில பெண்களுக்கு, என்னதான் பண்ண தெரியும் சொல்லுங்கப்பா. இவங்கள சொல்றேன், சில பேர் அடிக்கவும் செய்யும். அடிக்க தெரியாத பெண்கள் என்ன செய்யும்? நீங்க யாரும் பிராண்ட கூடாது, தயவுசு சொல்ற, கையை ஒச்சிருவேன் நானு, இல்லைன்னா ஜவம் பண்ணிருவேன், கை விளங்காம போயிடணும். பிராண்டெல்லாம் கூடாது, சரியா? சிங்கம் தான் பிராண்ட. நீங்க சிங்கத்துக்கு பீறுகிற, சரி, இப்படி ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்தை சொல்ற. அப்போ ஒரு ஆளை ஒரு விஷயத்த நகம் பட்டு அந்த பீறுனா என்ன ஆகும்? இங்கிலீஷ் என்ன போடுங்க அந்த பீறுகிறதுக்கு? கிரீடிங்ல, ரைட். சரி சொல்லுங்க, இப்ப பிராண்டுனா என்ன ஆகும்? சிம்பிளா சொல்லுங்க, என்ன ஆகும்? ஒரு அடையாளம், தழும்பாயிடும். நான் சொன்ன முழுங்கிறது அது ஒரு குணம், ரைட்டா? சிங்கத்துக்கு விழுங்கிறது ஒரு குணம். இப்போ இங்க ஒண்ணு போட்டிருக்கு, அது என்ன செய்வான்? சில பேரை பிராண்டி விட்டு அவங்களுக்கு ஒரு அசிங்கத்தை, ஒரு அவமானத்தை, ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போயிடுவான். இப்ப நான் சிரிச்சுதான் காமெடியா பேசிட்டோம். ஆனா சில பேரை பிசாசு சிங்கமா என்ன பண்றான்? அவங்களுக்கு ஒரு பேடு இம்ப்ரெஷன், ஒரு பேடு. அதுதான் நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். என்னுடைய பாஸ்டுக்கு நான் போய் என்னால கரெக்ட் பண்ண முடியாது என்னுடைய தவறுகளை, ஆனா என்னுடைய ஃபியூச்சருக்காக நான் சரியா இருக்கலாம். அல்லேலூயா. எப்பவுமே சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பவுமே சொல்லுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கடந்தது. ஆனா ஃபியூச்சருக்காக ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுக்க. ஆண்டவர் நம்ம எல்லா தழும்புகள்ல இருந்து காப்பாத்திட்டாரு. அல்லேலூயா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம மேல என்ன விழுந்திருக்கோம்? ஒரு தழும்பு, ஒரு அடையாளம், ஸ்கார். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன? SCAR. ஸ்கார் அப்படின்னா என்ன? தழும்பு, அடையாளம். அது மாறாது. அது என்ன செய்ய முடியாது? ஃபேர் அண்ட் லவ்லி, மாமாயத்து, மம்மியாத்து, ஆயாத்து போட்டா கூட போவாது. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்?
அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதனால தெரியும். எனக்கு அது எதுவுமே தேவையில்லை. அல்லேலூயா, ஜெய். அது எதுவுமே எனக்கு தேவையில்லை. என் அம்மாக்கா சொல்லுவாங்க, நீ எவர் யூத் கிரீம் யூஸ் பண்றா, நீ கலர் ஆயிடுவ. இதுக்கு மேல கலர் ஆயிடுனா என்ன பண்ண? பிராண்டி ஒரு அடையாளத்தை வச்சிருவான். பி கேர்ஃபுல். உங்க மேல எந்த அடையாளமும் இல்லாதபடிக்கு பாத்துக்கங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க மேல அதாவது பேட் இம்ப்ரெஷன். சரியா நான் சொல்றது? சரியான வார்த்தையா? ஒரு பேட் இம்ப்ரெஷன். இந்த பொண்ணு இப்படிதான், இந்த பையன் இப்படிதான், இது திருந்தாது, இவன் திருந்த மாட்டான். ஒன்ஸ் ஒரு தவறு செஞ்சு, அதான் சொல்றது பண்ணி, அதுக்குதான் உதாரணம். ஒன்ஸ் ஒரு தவறு செஞ்சுட்டோம், அதுல இருந்து வெளியில வந்துட்டோம், அகைன் என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் திருந்தாத ஜென்மம், இது கழுவுனா கூட திரும்ப போய் எங்க போய் விழும்? சேத்துலதான் போய் விழும் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை ஒரு போட்டுருவான். புரியுதுங்களா? ஒரு அடையாளத்தை இந்த இவன் இப்படிதான் ரோட்ல சுத்திட்டு இருந்தா, இப்ப அப்படி இருந்தா, இப்பவும் அப்படிதான் இருக்கிறாங்கிற. அதான் சொன்னேன், வெளியில அதே முன்னாடி எல்லாம் வந்து உலகம் வெளியில சபை உள்ள அப்படின்னு. இன்னைக்கு உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. சபை தான் உலகத்துக்கு போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபைக்கு தான் உலகம். இப்ப நான் அங்க போய் பார்த்து ஆயிரக்கணக்கான வாலிபர்களை கூட்டத்தை பார்த்து எவ்வளவு வேதனையோடு, ஆண்டவர் இந்த கூட்டம் சபைக்கு வந்தா அந்த கேலரில இருந்து சத்தம் போடுறானுங்க. இது ஒரு ஆராதனையா இருந்தா உள்ள அனிருத் பாடிக்கிட்டு இருக்கிறான், வெளில சத்தம் கேட்குது. இது ஒரு காஸ்பல் மீட்டிங்கா இருந்தா இப்படிதான் நமக்கு நினைக்க தோணும். அல்லேலூயா சொல்றேன். பேட் இம்ப்ரெஷனை தயவு செய்து என்ன பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த தழும்பு காலத்துக்கும் சொல்ல மாட்டீங்களா? அதுல வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா கேர். ஒன்ஸ் ஒரு தடவை தவறு செஞ்சு வெளியில வந்துட்டா திரும்ப என்ன செய்யக்கூடாது? சொல்ல மாட்டீங்களா? செத்தாலும் போக கூடாது. இல்லைன்னா இவன் இப்படிதான், இவன் திருந்த மாட்டான், காலத்துக்கு என்ன பண்ணிட்டே இருப்பான், இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து அது மாறவே. அதுக்காக என்ன பண்ணாலும் தியாகம் பண்ணலாம். நம்ம பேர் கெட்டுறாம, அல்லது நம்ம மேல ஒரு ஒரு சொல்ல ஒரு அடையாளத்தை போட்டுருவாங்க, ஒரு பிராண்டிட்டு அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நமக்காக இயேசு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக எனக்காக நமக்கு எந்த தழும்பு இருக்கக்கூடாதுன்னு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளால் நம்முடைய தழும்புகள் எல்லாம் போச்சு. இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் பிசாசு பண்ணிருப்பான். நான் சொல்றது புரியுதா? காலத்துக்கும் தெரியுமா உங்க பாலாஜன, தெரியுமா உங்க பாஸ்டர், அப்படி ஒரு ஒரு பிராண்ட போட்டுட்டு இருப்பான். அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்கும் இன்னொரு வார்த்தை படிச்சீங்க, அது படிங்க. மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கம். அது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? மறைவிடங்களில். சிங்கத்தோட குணம் தம்பி சொல்லுங்க, சீக்ரெட் பிளேஸ், ஒளிஞ்சி தாக்குற குணம். அது இளம் சிங்கம் வேணாம், மறைவிடங்கள் தான் வேணும். தெலுங்குல என்ன போட்டிருக்கு? சாட்டை. என்னன்னா சாட்டுனாலே மறைஞ்சிக்கிறது தான். இங்கிலீஷ்ல கரெக்டா சீக்ரெட் பிளேஸ். என்னமோ நேர்ல வரமாட்டான் பிசாசு. சொல்லுவாங்களே, என்ன பார், என்ன அழக பாருன்னு வரமாட்டான், மறைஞ்சிருப்பான். சரியான நேரம் பார்த்து என்ன செய்வான்? அட்டாக் பண்ணுவான். பிசாசு எங்க இருப்பானே, அவனுக்கு உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, அவன் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான், எங்க வேணாலும் இருப்பான், எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவான். அது சிங்கத்தோட குணம். சிங்கம் பாத்தீங்க, ஏதாவது இந்த ஜியோகிராபி அந்த மாதிரி சேனல்ஸ் பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கிற சிங்கம் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்லுங்க, அதனுடைய ஸ்டெப்ஸ் என்ன செய்யும்? சூப்பரா இருக்கும், அப்படி அழகா. அது வைக்கிறது கூட பூமிக்கு என்ன செய்யாது, நோகாது. அவ்வளவு அழகா அந்த அந்த பில்லுல எல்லாம் இருக்குல்ல, அங்க போய் மறையும். ஆனா அட்டாக் பண்ணும்போது எப்படி வரும்? பாஞ்சிட்டு வரும். அவன் மறைஞ்சு தாக்குவான். ஆமென். ஜாக்கிரதையா இருங்க. நம்பர் அடுத்ததுக்கு போயிடலாம், சரிங்களா? இப்ப அதை பார்த்துட்டோம். நியாயாதிபதிகள் பார்த்தோமா? சரி. யோவானா யோசுவா கிடையாது. நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 21:8 படிங்க. 21:8. ஆண்டவரே, சிங்கத்தை போல நான் என்ன செய்கிறேன்? சத்தமிட்டு. சிங்கம் சத்தமிடுங்கிறத விட சரியான வார்த்தை என்ன தெரியுமா? சிங்கம் கர்ஜிக்கும். சிங்கத்துடைய கர்ச்சனை. ஒரு நாள் யதார்த்தமா ஒரு முடி வெட்டுற கடையில முடி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் எனக்காகவே ஹிஸ்டரி போடுவார், அந்த ஹிஸ்டரி சேனல் போடுவார். அப்போ சொன்னாங்க கரெக்டா ஒரு நாள், நான் சொல்றது சில வருஷங்கள் இருக்கும், நைட்ல இரவுல சிங்கம் அது இருக்கிற இடத்துல இருந்து அது என்ன செய்யுமா, ஒரு கர்ச்சனைய, ஒரு சத்தத்தை என்ன செய்யும். இப்ப நான் பண்ணனா உங்களுக்கு காமெடி ஆயிடும், சிரிப்பாயிடும் உங்களுக்கு இல்ல. சிங்கம் கர்ஜிக்கிறதுனா சின்ன குழந்தைகிட்ட தமாசா பண்ணிடலாம். அப்ப உங்ககிட்ட பண்ணனா மைக்கு கேமரா எல்லாம்
என் 32 பல்லு உங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணு பிடிக்கிட்டேன், 31 பல்லு உங்களுக்கு தெரியும். சிங்கம் கர்ஜிக்கிறதுனா என்ன? யாராவது செஞ்சு காட்டுங்களேன். இப்போ நீங்களாம் கேமரால தெரிய மாட்டீங்களே. அப்போ எவ்வளவு சின்ன வயசுலயும் நடிச்சு காமிச்சேன், இப்பவும் அங்க போய் நடினான்னு பாரு இந்த பொண்ணு. சொல்லுங்க, சிங்கம் எப்படி கர்ஜிக்கும்? அம்மா நீங்க நம்ம சிங்கம் கர்ஜிக்கணும் அம்மா. அது சத்தம் சொல்லுங்க, குறைஞ்சது ஒரு 2-3 கிலோமீட்டர் என்ன செய்யும்? 6 கிலோமீட்டரா? அது அவ்வளவு தெளிவா தெரியல, மறந்துட்டேன். 6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நியர்பை இங்க இருந்து வேசார்படி 4 தான். வேசார்படி 4 கிலோமீட்டர் தான். இப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது என்ன, தண்டையார்பேட்டை போகுமா? தண்டையார்பேட்டை போகலாம். இப்படி எடுத்துக்கிட்டா மவுண்ட் ரோடு காட்டுல ஒரு 6 கிலோமீட்டர் அதனுடைய கர்ஜனை என்ன செய்யுமா? டிராவல் ஆகி போவோம். இந்த மானு, இந்த இதுக்கு இரையாகிற மிருகங்கள் இருக்கு தெரியுமா, அந்த சத்தத்துல அதுக்கு கதி கலங்கி அங்க இங்க அலைஞ்சி, தமாஸ் என்ன தெரியுமா? சொல்லுங்க, எங்க இது இருக்குதோ அங்கதான் வந்து நிற்கும். அது சத்தத்தை கேட்டு ஐயோ சிங்கம் வந்துடுச்சுடான்னு காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு ஓடி இவரு நோகாம உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு வந்து மாட்டிக்கும். அழகா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. மானானது நீருடைய வாஞ்சித்து கதவுவது போல என் ஆத்துமா, படிங்க, படிக்க வேணாம், சொல்லுங்க, சும்மா சொல்லி தரேன். ஒரு பாட்டு இருக்கு, நாங்க பாடுவோம் இப்ப. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்று ஒரு தகவல். ரைட், பையன் சிங்கம் மாதிரி வராம்பா. அம்மணி படிங்கம்மா. இல்லப்பா உனக்கு கலாச்சு, சரி படிமா. படிங்க. மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துவா வாஞ்சித்து கதறுகிறது. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் 42 அதுதானே. என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கவனிங்க, படிங்க அம்மா. இதை வந்து சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு சொல்லி தரேன். மான் தண்ணி தேடி அலையும் போது தண்ணி என்ன செஞ்சிருமா? மானு பாத்துருமா. தண்ணியை பார்த்தவனே அதுக்கு தாகம் அதிகமாகி தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது தண்ணி தூரத்துல தெரியுதுல்ல, தண்ணி தூரத்துல தெரியும் போது வழியில, அதாவது இடையில சிங்கமோ புலியோ இருக்கிறத பாத்துருமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூரத்துல என்ன இருக்கு? இதுக்கு தேவையான தண்ணி இருக்குது, தாகம் இருக்குது, இதுக்கு தவணம் இருக்குது, ஏக்கம் இருக்குது. ஐயோ கண்ணுக்கு எதிர்க்க தண்ணி தெரியுது, ஆனா போய் குடிக்க முடியல, நடுவுல யார் இருக்கிறா? அதனால அது என்ன செய்யுதான்? வாஞ்சித்து கதறுகிறதான். ஐயோ தண்ணி இருக்குது, போய் குடிக்க முடியல, வழியில யார் இருக்கிறா? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நடுவுல பிசாசு வரலாம், சோதனைகள் வரலாம், ஆனா ஒண்ணுதான், நம்முடைய கதறல், நம்முடைய ஏக்கம் எல்லாம் ஆண்டவர் பேர்ல இருக்கணும். அதுக்கு குடிக்கணும்னு ஆசை, குடிக்க போலான்னு நினைக்குது, ஆனா வழியில. ஆமென். சரி, இப்ப ஃபைனலா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சிங்கம் பலம் உள்ளது, சிங்கம் மறைவில் இருக்கும், சிங்கம் கர்ஜிக்கும், சிங்கம் தைரியமானது, சிங்கம் சத்தமிடும், சிங்கம் விழுங்கும். சங்கீதம் 91:3 படிச்சிட்டோம். சரி, பிரசங்கி 9:4 முடிக்கிறேன். பிரசங்கி 9:4 பாடவே இல்லடால. இது ரொம்ப மோசமான வசனம். தனியா இதை பேசணும், எனக்கு ஞாபகப்படுத்துங்க. தெலுங்கு, இங்கிலீஷ். இதுக்கு விளக்கமே தேவையில்லை, ஆனா சொல்றேன். இப்பதான் சொன்னோம், நாம யாரா இருக்கிறோம்? நம்ம யாரு? இயேசுசாமி சிங்கம் சொன்னோம், அவர் ஜெயிச்ச யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. பிசாசு கர்ஜிக்கிற, விடுங்க பாக்குற சிங்கம். நாமளும் சிங்கம் அப்படின்னு சொல்லுது. ஆனா பைபிள் ஒண்ணு சொல்லி இருக்குது, ரொம்ப மோசமான வசனம் இது. சில வசனங்கள், அதுவும் பிரசங்கி, நீதிமொழிகள்லாம் கண்டிப்பா வாலிப பிள்ளைகள் படிக்கணும். சீரியஸ். நான் நீதிமொழிகளை மனப்பாடம் பண்ண பார்த்தவன், சங்கீதத்தையும் அப்படி ட்ரை பண்ண ஃபுல்லாவே. மனப்பாடம்னா
உங்களை போல ஒப்பிக்க எனக்கு தெரியாது, நான் அவ்வளோ கிளவர் கிடையாது. எனக்கு மனப்பாடம்னா அது என்னுடைய மைண்ட்ல ஸ்டோரி பண்ணிப்பேன். இப்ப எனக்கு தேவைன்னா எனக்கு வசனம், இப்ப சங்கீத ஞாபகம் வந்ததுல, அது போல எனக்கு மக்கப் பண்ணிக்கிறது, மனசுல பதிய வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். நீதிமொழிகளும் ட்ரை பண்ணேன். என்னாச்சுமா, யாரு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க? ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னு சொன்னா நமக்கு நமக்கு தேவையான பிலாசபி, நமக்கு தேவையான தத்துவங்கள் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. படிங்களேன், இப்ப படிங்களேன். இப்போ இது, ஆண்டவரே என்னமா நீங்க எதையோ அது கிடையாதுமா. சிங்கத்தை, உயிருள்ள நாயை, செத்த சிங்கத்தை பார்க்கல, உயிருள்ள பிரசங்கி 9:4 நான் சொன்னது. சிங்கம் தான், ஆனா செத்து போயிடுச்சுன்னா சிங்கத்தோட மதிப்பை விட உயிரோடு இருக்கிற நாயோட மதிப்பு அது. வாசி, அதான் இங்கிலீஷ்ல படிங்க. பெட்டர், அதுக்கு தான் கேட்டேன். பெட்டர் தென். எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப மோசமான வார்த்தை. சொல்லுங்க, நீங்க பலமா தைரியமா கர்ஜித்து இருந்து உயிரோடு இருக்கிற சிங்கமா இருக்கிற வரைக்கும் தான் ஓகே. செத்து போயிட்டீங்கன்னா உங்களை விட நாய் பெட்டர். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? சிங்கம் தான், பெண் சிங்கம் தான், ஆண் சிங்கம் தான், ஆனா செத்து போயிட்டியே. சும்மா ஆளு நட பந்தா தோற்ற சில பேர் நம்ம முன்னாடியே, நான் என் வயசுக்கும் என் ஆவிக்கு இன்னைக்கு சொன்ன இன்னையோட என் 31 வருஷம் ஆவிக்கு சபையில காலை வச்சு என் முன்னாடி இந்த சிங்கம் மாதிரிலாம் நடந்து போனா நான் மனசு சொல்லு, நீ செத்து போன சிங்கம் இல்ல. அப்படி போறது நமக்கு முன்னாடி ஏதோ பெரிய, எனக்கு மனசுக்குள்ள தோணும், டேய் டேய் நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் கூட இல்லடா, நான் தான்டா கரஸ்பாண்டே, அந்த ஸ்கூலையே கட்டவனே நான் தான். உயிருள்ள நாய் செத்து போன சிங்கத்தை விட பெட்டர். நான் சொல்லுவேன், சிங்கம் சிங்கம்னு சொல்லிட்டு இருக்கும் போது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் சிங்கம். அதுவும் ஒரு பிக்சர் ஒண்ணு போட்டான், ஒரு சிங்கம்ல எலும்பும் தோலுமா நிக்குது, பாத்திருக்கீங்களா? அதான்ப்பா, என்ன சொல்லி போட்டிருந்தான், அந்த சிங்கத்துக்கு என்ன இல்ல, இப்போ வேல்யூ இல்ல, பலன் இல்ல அப்படின்னு போட்டு, ஐயோ எலும்புலாம் தெரியுது சிங்கத்துக்கு, பாவம். நான் சொல்றேன், நீங்க நாம எல்லாம் சிங்கம் தான், ஆனா நமக்கு அந்த கர்ஜனை இருந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன இருக்கணும்? அப்படி உருமுனா காடு அதிரணும், இல்லையா சொல்லுவோம். நடந்தா நடையில என்ன இருக்கணும்? சொல்லுங்க அம்மா, சொல்லுமா, ராஜ நட. அவங்க பேர் வருதுல, அதனால சொல்ற ராஜ நட, ராஜ நட நடக்கணும். அல்லேலூயா. தயவு செய்து செத்து போயிடாதீங்க, என்ன செய்யாதீங்க. வெளிப்படத்துல இருக்கு, உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்று இருக்கிறதுனால நீ செத்தவனை போல இருக்கிறன்னு இருக்கு. அது மாதிரி இல்லாம பிளீஸ் அலைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லைவ்ல அலைவ். லைவ்க்கு பதிலா ஒண்ணு போட்டு அது என்னது? அலைவ். வாழ்ந்துகிட்டு இருங்க ஆண்டவருக்காக. அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரென்த், அந்த பவர், அதை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தாழ்மையா கேட்டுப்பேன், ஜபம் பண்ணும்போது கூட தயவு செய்து நொந்து பொந்துலாம் ஜபம் பண்ணாதீங்க. உங்க ஜபம் ஒரு இன்னும் ஞானசானமா எடுக்கல. ஜட்காபுரத்துல எங்க 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 அத்தை, எங்க அப்பாவுடைய அக்கா மருமக வருது, ஜெயலட்சுமி. எங்க அப்பாவுடைய எங்க அத்தையோட மருமக. அது அவங்க ஹஸ்பண்ட் என் மச்சான், இந்து பொண்ணு. ஞானசானம் எடுக்கல, அது ஜபம் பண்ணுது பாருங்க. ஸ்தோத்திரம் விட்டா ஊருக்கே ஜபம் பண்ணுதுங்க. காலையில ஜெபிக்கிறோம் நாங்க 3 பேர் 4 பேர் தான் ஜெபிக்கிறோம். 6 மணிக்கு வரேன், 7 மணி வரைக்கும் ஜெபிக்கிறோம். நானும் மஞ்சளா சிஸ்டரும் நவாக்காவும் அந்த அம்மா 3 பேர் தான். அவங்க 3 பேர், நான் ஒரு ஆள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க சொன்னா பண்றாங்க பாருங்க. ஜெயலட்சுமி ஒரு பைபிளும் தெரியாது, அது பூசாரி விட்டு குடும்பம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தேவா, கர்த்தாவே நீ சகலம் செய்ய வல்ல. ஒரு போல்டு. நம்ம பரம்பரை கிறிஸ்தவங்களும் இல்ல, பல வருஷ கிறிஸ்தவங்களை ஜெபம் பண்ண சொல்ல, நொந்தவன் வெந்தவன் செத்து போனவன் மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஜெபம் அப்படிங்கிறது அப்படியே கர்ஜிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படி போல்டா வந்து விழல, அப்படி என்ன சொல்லுவோம், ஒரு பீரங்கி குண்டு எப்படி பறக்கும் வெளியில, அந்த மாதிரி பறக்கணும். அல்லேலூயா. என்னமோ ஊற வச்ச அரிசி மாதிரி, என்னமோ என்ன சொல்லுவாங்க, வடை, தயிர் வடைல அந்த மாதிரி நொந்து வந்துக்குன்னு. நான் சொல்ல, நம்ம விசுவாசிங்களா அப்படிலாம் ஜெபம் பண்ணவே கூடாது. திரும்ப சொல்ற, கோவம் வந்துடும் எனக்கு. எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நீ உயிர் உள்ள சிங்கம், சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. சும்மா ஜபத்துல என்ன செய்யணும்? கர்ஜிக்கணும். அப்படி கர்ஜித்து பாருங்க, ஏரியா பக்கமே பிசாசு வரமாட்டான்.
காலையில ஜெபம் பண்ணா 3-4 பேர் பொத்து பொத்துன்னு விழுந்தாங்க. ஒரு பொண்ணு எழுந்து ஓடியா போச்சு. நீங்களாம் போயிட்டீங்களே, உங்களுக்கு தெரியாது. ஜெபம் பண்ணா பொத்துன்னு வந்தது பாரு. விழுந்து எழுந்த உடனே யாருமே அதை பிடிக்க முடியல. அது பாட்டு வீட்டுக்கே போயிடுச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய அந்த பவர் ஸ்ட்ரென்த்தை விட்டுறாதீங்க. முழங்கால் படிக்கிடுங்க. நீங்க சிங்கம். சிங்கங்களே, சிங்கங்களே, பெண் சிங்கங்களே, வாலிப சிங்கங்களே, பால சிங்கங்களே, பிளீஸ் உயிரோடு இருங்க. ஜெபம் பண்ணுங்க, கண்களை போடுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜீசஸ். சிங்கமும் விரியன் பாம்பும் பால சிங்கமும் வாலு சர்ப்பமும் அதன் தலை அதை நசுக்கிடவே தக்கபேலன் தருபவரே, தக்கபேலன் தருபவரே, அதன் தலை அதை நசுக்கிடவே தக்கபேலன் தருபவரே, தக்கபேலன் தருபவரே. துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நன்றியோடன் பாடு மனமே. அல்லேலூயா. நன்றியோடன் பாடு மனமே. நான் சொன்னத ராங் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போயிடாதீங்க. ஜெபம் பண்ணும் பொழுது எப்பயாவது ஒரு அது வேற விஷயம். ஆனா ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துல ஒரு பவர் ஸ்ட்ரென்த் இருக்கணுங்க. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து அந்த ப்ரொனவுன்சியேஷன் இருக்குல்ல, அதை நல்லா போல்டா சொல்லணும். ராஜா, தேவா, தன்றி அப்படி சொல்லணும். ராஜா, பிரபுவா, தன்றின்னு அப்படியே இழுத்துக்கணும் போயிட்டு இருக்க கூடாது. நீ சிங்கம். அல்லேலூயா. நீங்க சிங்கம், உயிருள்ள சிங்கம். அல்லேலூயா. ஆமென். எந்த பொல்லாத இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சிங்கத்தின் ஆவிகளும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையா இருக்கட்டும் மாலையா இருக்கட்டும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. அவனை கிழிக்க முடியும், அவனை நீங்கள் மெதிக்க முடியும். அல்லேலூயா. அவன் உங்க மேல எந்த பீறி உங்களை எந்த காயங்களையோ தழும்புகளையோ உண்டாக்கி உங்களை வேதனைப்படுத்த முடியாது. யூத ராஜ சிங்கம் உங்களுக்கு பாதுகாப்பாய் உங்களோடு கூட இருப்பான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராங்க.